வணக்கம் உறவுகளை நாம் எடுத்த சிப்பியை அதாவது ஆக்கு அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்முடைய உறவுகள் எல்லோரும். அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சது என்ன இருக்குது, எல்லாம் ரொம்ப கசடாக இருந்ததா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாற்றி அருமையாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நாம் இதை கழுகி க்ளீன் பண்ணி நாம் வேக வைக்க போகிறோம். அப்புறமா நம்மளுடைய உறவுகள் எல்லோரும் அருமையாக ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் உறவுகளை நாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம். நாம் இதை இனி சட்டியில் போட்டு வேக வைக்கணும். வேக வைக்க தான் போகிறோம். நம்மளுடைய ஆக்கோட அழகை பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஆக்குகள் தான் ரொம்ப விளைஞ்ச ஆக்குகள். இதில் சதை அதிகமாக இருக்கும். மற்றுள்ள ஆக்குகளும் ஓகே தான், இருந்தாலும் அந்த அளவுக்கு சதைகள் இருக்கிறது இல்லை. பாருங்கள் உறவுகளை நாம் வேக வைக்கிறதுக்காக எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய உறவுகள் எல்லோரும் வந்து உதவி பண்ணனால இவ்வளோ சீக்கிரமாக வேலைகள் முடியுது. பாருங்கள் உறவுகளை நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை சட்டியில் வச்சிடலாம். நாம் உறவுகளை நாம் சுத்தம் பண்ணி அடுப்பில் வச்சுட்டோம். பாருங்கள் அருமையாக வேக வச்சுருக்கோம். வேகட்டும். நாம் கிட்டத்தட்ட இந்த காணொலியே ஒரு 3 காணொலி பதிவு பண்ணிட்டோம். 3 அண்ணன் இன்றைக்கி போடுறதுனால சமையல் பண்ணி நாம் சமையல் பண்ணி வச்சு சமையல் பண்ணி போடுற வீடியோ எல்லாமே நாம் அடுத்த காணொலியில் பதிவு பண்ணலாம் உறவுகளை. அடுத்த நாள் இன்றைக்கு இந்த காணொலிகள் போதும்னு நினைக்கிறேன். நாம் வேக வச்சுருக்கோம். அருமையாக வேகட்டும். வெந்த அப்புறம் அடர்த்தி வைக்கிறது, சமையல் பண்ணுறது எல்லாமே அடுத்த நாள் காணொலிகளாக தொடர்ந்து பதிவிறக்கம் செய்கிறேன் உறவுகளை. பாருங்கள் நாம் இதோட இன்றைய காணொலி முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நாளைக்கு காணொலியை பாருங்கள் உறவுகளை. அது மட்டும் இல்லை, பார்த்த உறவுகள், இது சாப்பிட்ட உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும், டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு. நாங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம். ரொம்ப சுவையாக தான் இருந்தது. இப்போவும் நம்முடைய உறவுகளும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. ஓகே உறவுகளே, பாய்.